அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கிரகங்களிலேயே மிக சிறந்த சுப கிரகமாகிய குரு பகவான் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இந்த குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 5வது வீட்டையும் 7வது வீட்டையும் 9வது வீட்டையும் பார்வை பார்க்கின்றார். ஆகையினாலே அந்த 3 வீடுகளுக்கும் அவர் சுப பலன்களை கொடுக்கவிருக்கின்றார். குரு பார்க்கில் கோடி புண்ணியம். மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 11வது வீட்டையும் சூட்சும பார்வையாக பார்க்கின்றார் என்பதும் உண்டு. அதன்படி குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த ரிஷபராசியிலிருந்து 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்கின்றார். ஆகவே கன்னிராசியை பார்ப்பதனாலே ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். ஆகவே கன்னி ராசி என்ற உடலை பார்ப்பதனாலே கன்னி ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் இருந்தால் அவை தீர்ந்துவிடும். அந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்களுக்கு புகழ் சேரும், பெருமை அதிகரிக்கும், கீர்த்தி கூடுதலாக கிடைக்கும். அவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். இந்த காலகட்டத்திலே மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் அந்த ரிஷபராசியிலே ஓராண்டு காலம் சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே கன்னிராசியை பார்ப்பதனாலே இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். மேலும் அந்த குரு பகவான் கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே 3ஆம் இடம் என்பது தைரியம், துணிச்சல், சகோதரம், கேள்வி ஞானம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு இப்பொழுது துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஈடுபட்ட காரியங்களிலே முழு துணிச்சலோடு முழு தைரியத்தோடு உற்சாகத்தோடு ஈடுபடுவார்கள். எல்லா செயல்களும் உற்சாகத்தோடு செயல்படுவார்கள். ஆகையினாலே அவர்கள் மேற்கொண்ட காரியங்கள் தொய்வு இல்லாமல் சிறப்பாக நடந்தேறும். இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பருடைய 3ஆம் இடமாக விருச்சிகத்தை பார்ப்பதனாலே அந்த 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானமும் கூட இளைய சகோதர ஸ்தானமாகும். இளைய சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதனாலே இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இளைய ராசி சகோதரர்கள் அவர்கள் இதுவரையிலும் ஏதேனும் துன்பத்தில் இருந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் துன்பத்தில் இருந்து விடுபடுவார்கள். இளைய சகோதரர்கள் நலம் பெறுவார்கள், ஆரோக்கியம் பெறுவார்கள், மேன்மை அடைவார்கள். அந்த இளைய சகோதரர்களோடு ஏதேனும் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அவையெல்லாம் விலகி அந்த இளைய சகோதரர்கள் எல்லோரும் இவர்களோடு நன்கு அந்யோன்யமாக நட்புறவு பாராட்டுவார்கள், நல்லுறவு கொள்ளுவார்கள். துணிச்சலாக எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு அந்த காரியத்தினை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். மேலும் இந்த 3ஆம் இடம் என்பது கேள்வி ஞானம் ஆகும். ஆகவே இவர்களுடைய எந்த விஷயத்தை கேட்டாலும் அதனுடைய உள்ள அர்த்தத்தை புரிந்து அதை தெளிவாக ஆராய்ச்சி செய்து அலசி பார்த்து அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை மறுப்பதா என்ற கேள்வி ஞானம் அவருடைய உண்மைத்துவத்தை அவருடைய பலாபலனை நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த கேள்வி ஞானம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கன்னிராசிக்கு 3ஆம் இடமாகிய விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே மேலும் இந்த குரு பகவான் மகர ராசியை பார்க்கின்றார். அது கன்னிராசிக்கு 5ஆம் இடமாகும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், தாய்மாம ஸ்தானம்,
ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் மற்றும் குல தெய்வ அருள் ஸ்தானமாகும். ஆகவே கன்னிராசிக்கு 5ஆம் இடமாகிய மகரத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே அந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கன்னிராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திரர்களுக்கு ஏதேனும் குறை இருந்திருந்தால் அந்த குறைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். புத்திரர்கள் நன்றாக கல்வி பயில்வார்கள். அவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். பொதுவாக புத்திரர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திரர்கள் சிறப்படைவார்கள், மேன்மடைவார்கள், முன்னேற்றம் காண்பார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட 5ஆம் இடம். இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்கள் பூர்வ புண்ணியத்திலே செய்த நற்காரியங்களுக்கான நற்பலன்களை இந்த காலகட்டத்திலே குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். நற்காரியங்களுக்கான நல்வினைகளுக்கான பூர்வ புண்ணியத்திற்கான பலாபலன்கள் இப்பொழுது கிடைக்கும். மேலும் இந்த 5ஆம் இடம் தாய் மாமா ஸ்தானமும் ஆகும். ஆகவே இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்களது தாய் மாமாவோடு உறவு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவர்களால் பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. அந்த தாய் மாமாவோடு ஏற்கனவே இருந்த மனக்கசப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி அவர்கள் இணக்கமாக இருப்பார்கள். அந்த தாய் மாமாவும் சிறப்படைவார்கள். மேலும் இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்கள் ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டவர்களுக்கு அவர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சி கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவர்களுக்கு வெற்றி காண்பார்கள். ஆராய்ச்சி கல்வியிலே அவர்கள் ஆராய்ச்சி கல்வியை பட்டம் பெற்று அதிலே சிறப்பான முதன்மை பதவியை பெறுவார்கள் இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்கள். மேலும் இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்களுடைய குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்திலே அதிகமாக சென்று குல தெய்வத்தை வழிபட்டு அந்த குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி அந்த குல தெய்வத்தினுடைய அருளை பெறுவார்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். மேலும் இந்த குரு பகவான் தான் இருக்கின்ற ரிஷபராசியிலிருந்து 11ஆம் வீட்டை சூட்சும பார்வையாக பார்க்கின்றார் என்பதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதன்படி ரிஷபராசியிலிருந்து 11ஆம் இடமாகிய மீனத்தை பார்க்கின்றார். அந்த மீனம் கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமாகும். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு களத்திர யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கமான நல்லுறவு உண்டாகும். கூட்டாளிகள் எல்லோரும் சிறப்பான கூட்டாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் மேன்மடைவார்கள். நண்பர்களுடைய உதவி அதிகமாக கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமாகிய மீனராசியை சூட்சும பார்வையாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பார்க்கவிருப்பதனாலே ஆகவே மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு புகழ், ஆரோக்கியம், இளைய சகோதரர் சிறப்பு, துணிச்சல், கேள்வி ஞானம், புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணிய பலாபலன்கள், தாய்மாமா சிறப்பு, ஆராய்ச்சி கல்வி, குல தெய்வத்தின் அருள் மற்றும் திருமணம் யோகம், திருமண அதிர்ஷ்டம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளுக்கு இணக்கமான உறவு மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு இவையெல்லாம் பெற்று பல சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவிருக்கிறார்கள். கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த நாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த பலாபலன்களை குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கவிருக்கின்றார். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமகம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.